என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கூடிய சீக்கிரமாக பிப்ரவரி முடிய போகுது, மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன மொபைல்னா Moto Edge 30 Pro. இந்த மொபைலை மார்ச் மாதம் ஸ்டார்டிங் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, கூட இந்த ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாக இருக்க போது அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனில் பேட்டரி, ப்ராசஸர், டிஸ்பிளே நல்லா இருக்கா எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். வாங்கிகளை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Motorola Edge 30 Pro. இந்த ஃபோனை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மேலே ரெடி ஃபார் காம்பட்டிபிள்னு போட்டிருக்காங்க. பக்கத்தில் 5G இருக்குது. சென்டரில் மோட்டோடைய லோகோ இருக்குது. பக்கத்தில் Edge 30 Proன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் சிம்பிளாக ஒரு கலரில் இருக்குது. பார்க்க நீட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே ஃபஸ்ட்டாக ஃபோன் இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து சில ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது. அப்புறமா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் கேஸ் வருமா வராதுன்னு தெரிய வரல. பொட்டு பார்ப்போம். அப்புறமா சார்ஜரும் இருக்குது. இது மோட்டோரோலா சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாகவே ஏறப்போகுது. கூட டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவல் செட்டப்பில் 3 கேமராஸ் இருக்குது. ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே மோட்டோடைய லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே மோட்டோரோலான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. டிசைன் பார்க்க சூப்பராக வித்தியாசமாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் பொறுத்தளவுக்கு வால்யூம் வர கீ இருக்குது. கூட மேலே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பிளெயினாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. பிரைமரி மைக் இருக்குது. கூட ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது. ஸோ நீங்கள் தனியாக அடாப்டர் வாங்கி ஆகணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஸோ உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qualcomm Snapdragon 8th Gen 1க்கான ஒரு 4 nanoக்கான ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் தான் இப்போ முக்கால்வாசி ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 730 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளாடுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு ஹேங் ஆக வாய்ப்பு இல்லை, லேக் ஆகவும் வாய்ப்பு இல்லை. சூப்பராக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸரும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 4 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஒரு வேரியன்ட் இந்தியாவில் வரப்போகுதுன்னு தெரிய வந்திருக்கு. மிச்சம் 3ல் எத்தனை இந்தியாவில் வரப்போகுதுன்னு தெரிய வரல. பட் பொறுத்து பார்ப்போம். எந்த ரேம் வரப்போகுதுன்னா அது 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 50,000 rupees வருது. அதாவது 49,999 rupees வருது. மிச்சம் 3 ரேம் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் எத்தனை தெரிய வரல. அதை நான் சொல்லிடுறேன். என்னென்ன வரப்போகுதுன்னா 8,256 வரப்போகுது. இன்னொன்று 12,256, கடைசி 12,512. இந்த 4 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஒன்று கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு. மிச்சத்துக்கு ப்ரைஸிங் பொறுத்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 6.7 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரிஃப்ரெஷிங் ரேட் பொறுத்தளவுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ப்ராசஸரும் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயும் சூப்பராக இருக்குது. ரிஃப்ரெஷிங் ரேட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேம் ஆகிறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் 1080x2400 பிக்சல்ஸும் இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு கார்னிக் Gorilla Glass 5 கொடுக்குறாங்க. சேஃப்டியும் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எத்தனை எம்ஏஹெச்னா 4800 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி, கிட்டத்தட்ட 5000 கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 15 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் ஏறப்போகுது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் மொத்தம் 3 கேமரா. இங்கே பார்க்கலாம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் கேமராவும் சூப்பராகவே இருக்குது. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. ரெண்டாவது கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. மூணாவது 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. ரியலில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. படமாக இருக்குது. HDR இருக்குது. ரியலில் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதுக்கு 8K at 24 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனை செல்ஃபியில் பொறுத்தளவுக்கு ஒரு சிங்கிள் கேமரா, எத்தனை மெகா பிக்சல்னா 60 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனாரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் நீங்கள் மேக்ஸிமமாக 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 2 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து இந்த க்ரீன் கலர், க்ரீனும் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒயிட் கலரு, 2 கலர் வரப்போகுது. ரெண்டுமே நல்லா போகுது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு அதுவும் கன்ஃபார்மாக தெரிய வரல. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 189 கிராம்ஸ்லேருந்து 201 கிராம்ஸ்க்குள்ளே வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு நீங்கள் பாக்ஸ் இருக்கும் போது Android 12 வரப்போகுது, வித் ஸ்டாக் UI வரப்போகுது. Motorola சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த OSம் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்களா இல்லை சைடு கொடுப்பாங்கன்னு தெரிய வரல. பட் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சைடு தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் ஃபேஸ் எல்லாம் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து NFC இருக்குது, Wi-Fi, GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ரேடியோ கிடையாது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்றைக்கு வாங்கிக்கலாம்னா March 4 அன்னைக்கு 12 PM லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் வந்து 50,000 rupees வருது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Moto Edge 30 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எப்படி இருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Moto Edge 30 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எப்படி இருப்பீங்க. கூட வந்து இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கா, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குவீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா அவங்க யூஸ்ஃபுல்லாக போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.